ஈரானின் கார்க் தீவில் உள்ள அனைத்து ஈரானிய இலக்குகளையும் அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதலில் அழித்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட செய்தியில், தனது உத்தரவின் பேரில் அமெரிக்க மத்திய கட்டளை மத்திய கிழக்கு வரலாற்றிலேயே மிக சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு தாக்குதல்களில் ஒன்றை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். எங்கள் ஆயுதங்கள் உலகில் உள்ள மிக சக்தி வாய்ந்ததும் நவீனமானதும் ஆகும். ஆனால் மனிதாபிமான காரணங்களால் அந்த தீவில் உள்ள எண்ணெய் கட்டமைப்புகளை நான் அழிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் ஈரானால் அல்லது வேறு யாராவது ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்லும் சுதந்திரத்தை தடுக்க முயன்றால் அந்த எண்ணெய் கட்டமைப்புகளையும் தாக்கும் முடிவை உடனடியாக மறுபரிசீலனை செய்வேன் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். கார்க் தீவு ஈரான் கடற்கரைக்கு அருகிலுள்ள சுமார் 5 மைல் நீளமான தீவாகும். அந்த தீவு ஈரானின் மொத்த மூல எண்ணெய் ஏற்றுமதியின் சுமார் 90% கையாளும் முக்கிய மையமாக உள்ளது. இந்நிலையில் கார்க் தீவை முழுமையாக கைப்பற்ற அல்லது நேரடியாக தாக்க முயற்சித்தால் அதற்காக பெரிய அளவிலான நிலப்படைகள் தேவைப்படும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் அத்தகைய நிலப்படைகளை அனுப்புவதில் ட்ரம்ப் நிர்வாகம் இதுவரை தயக்கம் காட்டி வருகிறது.